வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த வெள்ளிக்கிழமை பெய்ரூட் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹெஸ்போல்லா பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவின் மருமகன், அதாவது மகளின் கணவர் ஹசன் ஜாபர் ஹாசிர் விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஹசன் நஸ்ரல்லாவின் மருமகனான இவரும் ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட தலைவர்களில் ஒருவர். ஆனால் இவர் கொல்லப்பட்டது லெபனானில் அல்ல, சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில். ஹெஸ்போல்லாவின் அதிமுக்கிய தலைவர்களில் சிலர் சிரியாவில் வசிப்பது வழக்கம். உதாரணமாக, ஹெஸ்போல்லாவின் இரண்டாவது உச்ச தலைவர் இமாத் முக்னியே சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் வசித்த போது 2008ஆம் ஆண்டு CIA மொசாட் நடத்திய கூட்டு ஆபரேஷனில் கொல்லப்பட்டார். அவரை போலவே ஹசன் நஸ்ரல்லாவின் மருமகன் ஹசன் ஜாஃபர் ஹாசிர் ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட தலைவர்களில் ஒருவராக சிரியாவில் தங்கியிருந்தார். டமாஸ்கஸில் உள்ள மெசே சுற்றுப்புறத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் ஹசன் ஜாஃபர் ஹாசிர் கொல்லப்பட்டார். இது இஸ்ரேல் ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட தலைமைகள் எங்கிருந்தாலும் தேடி தேடி கொல்வதையே காட்டுகிறது. ஹசன் நஸ்ரல்லாவின் மருமகனான ஹசன் ஜாஃபர் ஹாசிர் புதன்கிழமை பெய்ரூட்டில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு ஹெஸ்போல்லாவின் மற்றொரு உயர்மட்ட தலைமை உறுப்பினர் மொஹாமட் ஜாபர் ஹாசிரின் சகோதரர். இஸ்ரேலிய நடவடிக்கைகளில் ஹெஸ்போல்லாவின் தலைமை மெல்ல மெல்ல எடுக்கப்பட்டு வருவதால் ஹசனின் படுகொலை ஹெஸ்போல்லாவுக்கு மற்றொரு கடுமையான அடியாகும். ஹெஸ்போல்லாவில் இந்த ஹாசிர் சகோதரர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் உள்ளது. ஹாசிர் சகோதரர்கள் குறைந்தபட்சம் 1982 லெபனான் போரில் இருந்து ஆழமாக ஹெஸ்போல்லாவுடன் இணைக்கப்பட்டுள்ளனர். இப்போது அடுத்தடுத்து கொல்லப்பட்ட இரு ஹாசிர் சகோதரர்களுக்கு மற்றொரு சகோதரரும் இருந்தார். அவரது பெயர் அஹ்மத் ஹாசிர். 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அஹ்மத் ஹாசிர் தனது காரை டயரில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ தளத்திற்குள் செலுத்தி காரில் இருந்த வெடிப்பொருட்களை வெடிக்கச் செய்தார். அது லெபனான் வரலாற்றில் முதலாவது தற்கொலை தாக்குதலை குறித்தது. 2008இல் சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் CIA மொசாட் நடத்திய கூட்டு ஆபரேஷனில் கொல்லப்பட்டதாக நாம் குறிப்பிட்ட ஹெஸ்போல்லாவின் நிறுவன நபர்களில் ஒருவரான இமாத் முக்னியேவால் அஹ்மத் வழிநடத்தப்பட்டார். ஹெஸ்போல்லா தற்கொலை தாக்குதலை கொண்டாடும் தியாகிகள் தினத்துடன் அஹ்மத் ஹாசிரின் மரணம் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறப்படுகிறது. அஹ்மதின் தாக்குதலுக்கு ஷியா இஸ்லாத்தின் மிக உயர்ந்த மத குருக்களில் ஒருவரான அயத்துல்லா ருஹுல்லா கொமேனியின் பத்வா வடிவில் ஒப்புதல் மத முத்திரை தேவைப்பட்டது. ஃபத்வா கொடுக்கப்பட்டவுடன் அஹ்மத் காசிர் முதல் தியாகி என்று அழைக்கப்பட்டார். அவரது சகோதரர்கள் மொஹாமட் மற்றும் ஹசன் இருவரும் புதிய ஹெஸ்போல்லாவின் அணிகளில் உயர்ந்தனர். சிரியாவிலிருந்து ஈரானிய ஆயுதங்களை விநியோகிப்பதில் மொஹாமட் ஒரு முன்னணி நபராக ஆனார். அவரது சகோதரர் ஹசன் ஹாசிர் ஹெஸ்போல்லா பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவின் மகளை மணந்து ஹெஸ்போல்லா மற்றும் ஈரானுடனான தொடர்பை உறுதிப்படுத்தினார். மொஹாமட் ஹாசிர் அமெரிக்காவின் பயங்கரவாத பட்டியலில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அவரது தலைக்கு அமெரிக்கா $10 மில்லியன் வெகுமதியை அறிவித்தது. அவர் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளையும் விதித்தது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையில் குறிப்பாக எண்ணெய் மற்றும் பிற கண்டுபிடிக்க முடியாத பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் பல முன்னணி நிறுவனங்களை மேற்பார்வையிட மொஹாமட் காசிர் உதவினார் என்று அமெரிக்க ராஜாங்க அமைச்சின் பதிவுகளில் உள்ளது. ஹெஸ்போல்லாவின் உயர்மட்ட தலைமையில் இருந்த மொஹாமட் ஹாசிர், ஹசன் ஹாசிர் சகோதரர்கள் அடுத்தடுத்த தினங்களில் லெபனானிலும் சிரியாவிலும் கொல்லப்பட்டுள்ளனர். ஹெஸ்போல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தரைப்போர் லெபனானில் தொடர்கிறது. இஸ்ரேலிய எல்லைக்கு அருகே லெபனானுக்குள் ஹெஸ்போல்லா அமைத்துள்ள சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலிய ராணுவம் வெடிகுண்டு வைத்து தகர்க்க தொடங்கி உள்ளது. பல $மில்லியன் செலவில் தரையடியே பல ஆண்டு கால உழைப்பில் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதைகள் சில நிமிடங்களில் வெடித்து சிதறுகின்றன. அப்போது ஆளற்ற விமானம் ஒன்றிலிருந்து படமாக்கப்பட்ட தெளிவான விலாவாரியான காணொளியை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்டுள்ளது. வழமை போல அந்த காணொளிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. லெபனானில் நடக்கும் தரைப்போரில் 8 துருப்புகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியது. லெபனானுக்குள் எல்லையை தாண்டிய இஸ்ரேலிய படைகளோடு தமது துருப்புகள் போர் புரிவதாக கூறியுள்ள ஹெஸ்போல்லா தற்போது நடப்பது முதலாவது சுற்று போர்தான், அடுத்தடுத்த சுற்றுகள் தொடரும் என்று தெரிவித்துள்ளது. புதன்கிழமை லெபனானில் நடக்கும் போரின் முதலாவது சிப்பாய் இறந்ததை அறிவித்த இஸ்ரேலிய ராணுவம் பின்னர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் மேலும் 7 துருப்புகள் வீழ்ந்ததாக அறிவித்தது. 2 வெவ்வேறு நிகழ்வுகளில் துருப்புகள் கொல்லப்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹெஸ்போல்லா நேற்று புதன்கிழமை லெபனானுக்குள் இஸ்ரேலிய படைகளுடன் வெவ்வேறு யுத்த முனைகளில் தமது துருப்புக்களை போரில் ஈடுபடுத்துவதாக கூறியது. இந்த வார தொடக்கத்தில் இஸ்ரேல் தனது தரை முன்னேற்றத்தினை தொடங்கிய பின்னர் முதல் முறையாக தரை மோதல்களை பற்றி தகவல் வெளியிட்டுள்ளது ஹெஸ்போல்லா. லெபனான் கிராமமான ஃபார்க்லாவுக்கு வெளியே ஒரு வீட்டில் தங்கியிருந்த இஸ்ரேலிய துருப்புக்களை கண்காணித்த பின்னர் அதன் துருப்புக்கள் கட்டடத்தில் ஒரு வெடிபொருள் சாதனத்தை வெடிக்க செய்ததாகவும் பின்னர் அங்கிருந்த இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது துப்பாக்கி தாக்குதல் மற்றும் ராக்கெட் ஏவியால் இயக்கப்படும் கையறை குண்டுகளால் குறிவைத்ததாகவும் ஹெஸ்போல்லா தெரிவித்துள்ளது.
முன்னதாக புதன்கிழமை ஹெஸ்போல்லா வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெற்கு லெபனானில் உள்ள யாரோன் கிராமத்தை சுற்றி வளைக்க முயன்று இஸ்ரேலிய இராணுவத்தின் உறுப்பினர்களை கொன்று காயப்படுத்திய வெடிகுண்டு சாதனத்தை அதன் துருப்புகள் வெடிக்கச் செய்ததாக தெரிவித்தது. இஸ்ரேலிய இராணுவம் விமான தாக்குதலால் ஆதரிக்கப்பட்ட தமது தரைப்படைகள் ஹெஸ்போல்லா துருப்புகளை குறுகிய தொலைவுக்கு நேருக்கு நேர் தாக்குதலில் கொன்றதாக கூறியது. அந்த தாக்குதல் எங்கே நடந்தது என்று தெரிவிக்கவில்லை. அந்த தாக்குதல் தொடர்பாக ஹெஸ்போல்லாவிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் இல்லை. ஹெஸ்போல்லா நடத்திய மற்றொரு தாக்குதலில் மரூன் அல்ராஸ் கிராமத்தை நோக்கி முன்னேறிய இஸ்ரேலிய இராணுவத்தின் 3 மெர்காவா டேங்களை ராக்கெட்களால் அழித்ததாக கூறியது. வழக்கமான காலாட்படை மற்றும் கவச பிரிவுகள் லெபனானில் அதன் தரை நடவடிக்கைகளில் இணைவதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறியது. லெபனான் இராணுவம் இஸ்ரேலிய படைகள் எல்லையை தாண்டி சுமார் 400 மீட்டர்கள் முன்னேறி சென்றதாகவும் சிறிது நேரம் அங்கிருந்து தாக்குதல் நடத்திவிட்டு பின்னர் வெளியேறியதாகவும் கூறியது. இதுதான் இஸ்ரேலிய இராணுவத்தின் ஊடுருவலின் முதலாவது லெபனான் தரப்பு உறுதிப்படுத்தல். அவாலி ஆற்றின் வடக்கே எல்லையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுமார் 50 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள மக்களை வெளியேற்றுமாறு இஸ்ரேலிய இராணுவம் எச்சரித்துள்ளது. கடந்த வாரம் லெபனானில் அதிகரித்த இஸ்ரேலிய தாக்குதல்களால் இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை 1.2 மில்லியனாக உயர்ந்துள்ளதாக லெபனானின் தற்காலிக பிரதமர் நஜீப் மிகாட்டி தெரிவித்தார். லெபனானில் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் கிட்டத்தட்ட கால் பகுதியினர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தெற்கு லெபனான் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மீதான தாக்குதல்களில் குறைந்தது 13 பேர் கொல்லப்பட்டதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தெற்கு பெய்ரூட்டின் சாய்ஃபிட் பகுதியில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் நடந்ததாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருந்தது. ஏராளமான மக்கள் அந்த பகுதிகளை விட்டு வெளியேறியுள்ளனர். அவர்கள் அச்சத்திலும் பீதியிலும் அவ்வாறு செய்கிறார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த பகுதியிலிருந்து செல்லும் சாலை ஒன்றில் விமான குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இஸ்ரேலிய இராணுவத்தின் வெளியேற்ற உத்தரவுகளின் கீழ் தெற்கு லெபனானில் இருந்து வெளியேறும் வழிகளில் அந்த சாலையும் ஒன்று. அந்த சாலையில் இஸ்ரேல் ஒரு முறை 2 முறை அல்ல 48 மணி நேரத்தில் 3 முறை குண்டு வீசி உள்ளது என்று அங்கிருந்து வெளியேறிய ஒருவர் தெரிவித்தார். லெபனான் எல்லைக்கு அருகிலுள்ள இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவது பாதுகாப்பானது என்ற நிலை ஏற்படும் வரை ஹெஸ்போல்லா மீது தாக்குதல்கள் தொடரும் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. முற்றுகையிடப்பட்ட மற்றும் குண்டுவீச்சுக்கு உள்ளான காசா பகுதியில் போர் நிறுத்தம் ஏற்படும் வரை இஸ்ரேல் மீது ராக்கெட்களை ஏவுவோம் என்கின்றது ஹெஸ்போல்லா. இஸ்ரேலை நோக்கி ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதை அடுத்து லெபனானில் போர் தீவிரமடைந்துள்ளது. ஈரானிய தாக்குதல்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம். எங்களால் ஈரானின் முக்கியமான இலக்குகளை கண்டறிய முடியும், அவற்றை துல்லியமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தாக்க முடியும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDFின் தலைமை தளபதி ஹெர்சி ஹெலேவி காணொலி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த காணொலி அறிக்கையில் அவர் மத்திய கிழக்கில் உள்ள எல்லா இடங்களையும் அடைந்து தாக்கும் திறன் எங்களிடம் உள்ளது. இதை இன்னமும் புரிந்து கொள்ளாத நமது எதிரிகள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்று குறிப்பிட்டார்.